ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழம்பு தூள் தான் நம்ம செய்கிறதுக்கான மசாலாவெல்லாம் எந்த அளவில் சேர்க்கலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவு மல்லி எடுத்திருக்கேன். இப்போ மல்லி மிளகாய் எல்லாமே வந்து நான் 2 நாள் நல்ல வெயிலில் வந்து காய வச்சு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு காய வச்சு வச்சாதான் ரொம்ப நாளைக்கு வெளியிலே வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த பூச்சிலாம் பிடிக்காம தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 நாள் வந்து நல்லா காய வச்சுட்டு அதில் தூசியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மிளகாய் பார்க்கலாம். இப்போ மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் வந்து 700 கிராம் அளவு மிளகாய் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து 2 நாள் வரைக்கும் நல்ல வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கிலோ மல்லிக்கு 700 கிராம் அளவு நான் மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாயில் பார்த்தீங்கன்னா நான் இந்த காம்பு பகுதியெல்லாம் எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் நான் நல்லா காய வச்சேன். அப்போ தான் சீக்கிரமாக சட்டுன்னு நல்லா காயும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லை, எப்போவுமே நான் வந்து காம்பெல்லாம் நீக்கிட்டு தான் நான் அரைக்குவேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவும் காயும், அதே மாதிரி நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து நான் 1 கிலோ மல்லிக்கு 700 கிராம் அளவு மிளகாய் எடுத்திருக்கேன். இதுவே வந்து எங்களுக்கு கரெக்டான காரமாக இருக்கும். நான் இவ்வளவு தான் போடுவேன் எப்போவுமே. இது வந்து உங்களுக்கு நல்ல கலரும் கொடுக்கும் குழம்பு. இப்போ மற்ற பொருளெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வறுத்து எடுக்கும்போது நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் 2 நாள் காய வச்சுட்டு சும்மா லைட்டாக மட்டும் நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். மிளகாய் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மல்லி மற்ற பொருள் எல்லாம் வந்து கொஞ்சம் கையில் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அந்த சூடு வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும், அவ்வளவுதான் வறுக்கணும். மற்றபடி வந்து கலர்லாம் மாறக்கூடாது. இப்போ வாங்க வறுக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ இந்த மல்லியை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சும்மா லைட்டாக நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா அந்த வெது வெதுப்பு சூடு இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி கொஞ்சமாக இதை வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா சூடு வந்துருச்சு, நல்லா வெது வெதுன்னு இருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொத்திடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 100 கிராம் அளவு துவரப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிற இந்த குழம்பு தூள் வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து வெஜ் வந்து சாம்பார், மற்ற குழம்பு எல்லா குழம்புக்குமே நம்ம இந்த ஒரு குழம்பு தூளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதனால தான் வந்து இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்க மாட்டேன். நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது மட்டும்தான் நான் குழம்பு பெருங்காயத்தூள் சேர்த்துப்பேன். இப்போ இதிலேயே 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு. இப்போ இதையும் வந்து செவக்கையெல்லாம் விடக்கூடாது, கொஞ்சம் சூடு வரணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கவே மாட்டேன். அதனால தான் வந்து நான் இதில் வந்து குழம்புத்தூள் வந்து நான் நான்வெஜ்ஜுக்கெல்லாம் சேர்க்கறதுனால அந்த குழம்புத்தூள், அதனால் நான் இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 10 கிராம் அளவு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்கும் இல்லையா, அதை வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் சூடு வர்றதுக்கு வறுத்து விட்டாச்சு. இப்போ இதையும் அந்த மல்லி கூடவே சேர்த்துடலாம். அடுத்துதான் 100 கிராம் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 100 கிராம் அளவு சோம்பு, 50 கிராம் அளவு வெந்தயம், 50 கிராம் அளவு மிளகு. இப்போ இதுவும் வந்து நல்லா கொஞ்சம் கை பிடிச்சா சூடு வரணும், அந்த அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் சூடு வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து அந்த மல்லி விதையோட சேர்த்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வறுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கேங்க. இப்போ இது கூடவே 100 கிராம் அளவு மஞ்சள் சேர்த்துடலாம். மஞ்சள் வந்து நான் வறுக்கலை, அப்படியே தான் சேர்த்துப்பேன். இப்போ இது கூடவே மிளகாயும் சேர்த்துட்றேன்.
இப்போ எல்லாமே நம்ம ஒரே பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, நான் 1 கிலோ மல்லிக்கு 700 கிராம் அளவு மிளகாய் சேர்த்துருக்கேன். 100 கிராம் சோம்பு, 100 கிராம் சீரகம், 50 கிராம் அளவுக்கு மிளகு, 100 கிராம் மஞ்சள், 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு. இது எல்லாமே வந்து நல்லா வறுத்துட்டு, மிளகாய் மட்டும் தான் வறுக்கல. மற்ற எல்லாமே நம்ம கையில் சூடு பிடிக்கிற அளவுக்கு நான் வறுத்துட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிஷினில் அடிக்க கொடுத்துடலாம். நான் 2 நாள் வரைக்கும் வந்து இதை வந்து நல்லா காய வச்சு, மல்லி மிளகாய் எல்லாத்தையுமே வந்து நல்லா காய வச்சு தான் நான் வச்சுருந்தேன். உங்களுக்கு வந்து இந்த காரமே வந்து உங்களுக்கு கரெக்டான நான்வெஜ்ஜுக்கும் சரி, வெஜ்ஜுக்கும் சரி 2மே நல்ல காரமான கரெக்டான காரத்தோடு இருக்கும். அதே விஷயத்தில் நல்ல கலரும் கொடுக்கும் உங்களுக்கு. நான் இதில் வந்து காஷ்மீரி சில்லியெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கல. நார்மல் மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். காரமும் கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா. குழம்புத்தூள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து அரைச்சிட்டு வந்த உடனே அப்படியே நம்ம வந்து பாக்ஸில் கொட்டி மூடி வச்சிடக்கூடாது. அந்த சூட்டோட இந்த மாதிரி ஒரு கவரில் கொட்டி நான் நல்லா ஆற விட்டுருந்தேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், நல்ல கலரும் நல்லா வந்துரு பாருங்கள். நான் வந்து எந்த காஷ்மீரி மிளகாய் தூள் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. நார்மல் மிளகாய் தான் சேர்த்துருந்தேன். இப்போ இதை ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம நான்வெஜ் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெஜ் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து கடுகு, பெருங்காயம் 2மே நான் சேர்க்கவே மாட்டேன். நம்ம மட்டன், சிக்கன், மீன் குழம்பு, அப்புறம் காய் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா கூட நமக்கு நல்லா திக்காகவும் இருக்கும். நல்லாவும் கலர் கொடுக்கும். நான் சேர்த்த இந்த அளவுகள்லையே நீங்கள் சேர்த்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல கமகமன்னு குழம்பு தூள் ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலுமே நல்லா திக்காக இருக்கும் குழம்பு. நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லா குழம்புக்குமே இந்த குழம்பு தூள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.